ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அம்மா வீட்ல தாங்க இருக்கேன். காலையில சும்மா இருப்பாங்களா, அது செய்றேன், இது செய்றேன் அப்படின்னாங்க. சரி தம்பி இடியாப்பம் நல்லா சாப்பிடுவான்னு சொல்லி இடியாப்பத்துக்கு போடலாம் அப்படின்னு போட்டோம். நாங்க வந்து இடியாப்பம் புழுங்கல் அரிசிய ஊற வச்சு நல்லா வழுவழுன்னு ஆட்டி, கொஞ்சோண்டு நல்லெண்ணெய ஊத்தி நல்லா வதக்குவோம். வதக்கி நல்லா இந்த மாரி கையில புடிக்கிற அளவுக்கு வந்தோனே, குழல்ல போட்டு நல்லா இடியாப்பம் பிழிஞ்சு பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பால் எடுத்து சாப்பிட்டா பையன் நல்லாவே சாப்பிட்டான். சாப்பிட்டு அம்மா சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொன்னியான். சரி ஓகேங்க. நம்ம லைஃப்ல ஏதோ நம்ம மனசு கஷ்டமா இருக்கும்போது, எடுக்கும்போது நம்ம யார்ட்டயாவது ஷேர் பண்ணணும்னு தோணும்ல. அப்படி நம்ம அம்மா அப்பா கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்ல முடியாது. நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம். அவரும் கேட்க தயாரா இல்ல அப்படின்னா நம்ம யார்ட்ட சொல்லுவோம்? நம்ம கடவுள்ட்ட தானங்க வேண்டுவோம். இன்னைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால துர்க்கைக்கு அந்த ராகு காலத்துல வந்து விளக்கு போடுவாங்க. எலுமிச்சம்பழ விளக்கு தீபம். அதுதாங்க கிளம்பிட்டு இருக்கேன். போய் விளக்கு போட்டு வந்து அம்மா வந்து காளான் குழம்பு வச்சிருந்தாங்க மதியம். காளான் குழம்பும், கோவக்காய் பொரியல் வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு 4:30 போல பாப்பாவ சிலம்பம் கிளாஸ் கொண்டு போய் விட்டுட்டு கூப்பிட்டு வந்துட்டேங்க. ஓகே பாய். ஸ்டே டியூன்ட். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.